நமக்கு துபாயில் எமிரேட்ஸ் ஐடி வந்த கையோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கிளாஸுக்கு போக சொல்லியிருந்தாங்க. இந்த கிளாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாயில் இப்போ ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா ஹோட்டல் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும். அதுக்காக நாங்கள் இருக்கிற ஏடிஸ்பி மெட்ரோலேருந்து யூனியன் போனோம். யூனியன் வந்து ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன் லொக்கேஷன் தான் எங்களுக்கு கிளாஸ் போட்டிருந்தாங்க. இந்த கிளாஸ் முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பாக்டீரியாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், நீட் அண்ட் க்ளீனாக எப்படி வச்சுக்கணும், ஃபுட்டோட டெம்பரேச்சர் என்ன வைக்கணும், அதை பற்றி தான் அவங்க அங்கே தெளிவாக சொல்லி தருவாங்க. நம்ம மெட்ரோ எக்ஸிட் வந்து வெளியே இறங்கணும்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அல்குசிஸ் அந்த ஏரியாவில் தான் நம்ம இப்போ வரோம். இந்த பில்டிங்கில் தான் நமக்கு கிளாஸும் இருக்குது. இந்த பில்டிங்கில் 3rd ஃப்ளோரில் M07 ரூமில் தான் நமக்கு கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுட் சேஃப்டி கிளாஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா டோட்டலாக 6 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் வச்சிருப்பாங்க. அதில் 3 ஹவர்ஸ் முடிஞ்சோடனே பிரேக் கிடைக்கும் 1 ஹவர். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கிளாஸில் அப்படி என்ன சொல்லி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட டெம்பரேச்சர் என்ன, ஃபுட்டோட குக்கிங் டெம்பரேச்சர் என்ன, ரெஃப்ரிஜரேட்டரோட டெம்பரேச்சர் என்ன, எப்படி ஃபுட்டோட ஏரியாவை வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், இந்த மாதிரியான பேசிக்கான கிளாஸ் தான் அங்கே எடுப்பாங்க. ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் எடுப்பாங்க, தமிழில் வந்து எடுக்க மாட்டாங்க. அதேமாரி அவங்க இங்கிலீஷ் சொல்கிறது நல்லா ப்ராப்பராகவே புரியும். அதை பற்றி அது நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்குவேன். அவங்க கிளாஸ் எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் நடக்கும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபோனை தான் நமக்கு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம டிக் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த பார்த்தீங்கன்னா 80 வந்துச்சு. நாங்களும் அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுறேங்க. தேங்க்யூ.